உங்க குழந்தை அடிக்கடி தலைகீழா தொங்குதா? அதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான அறிவியல் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஏன் நம்ம குழந்தைங்க சார் சோஃபால இருந்து இப்படி தலைகீழா தொங்குறாங்கன்னு நிறைய பெற்றோருக்கு ஒரு கேள்வி இருக்கும். உண்மை சொன்னா இது அவங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் காரணம் மூளையில இருக்கிற வெஸ்டிபுலர் சிஸ்டம் தான். சுருக்கமா சொன்னா இது மூளையோட பேலன்ஸ் சிஸ்டம், ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. குழந்தைங்க தலைகீழா தொங்கும்போது இந்த சிஸ்டம் ரொம்பவே ஆக்டிவ் ஆகுது. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது உடல் விழிப்புணர்வு அதிகமாக்குது. அது மட்டும் இல்ல, இது ப்ராப்ரியோசெப்டிவ் இன்புட்டையும் கொடுக்குது. அதாவது தசைகள் மூட்டுகள்ல இருந்து மூளைக்கு சிக்னல் போகுது. இது அவங்களுக்கு ஒருவித அமைதியை கொடுக்குது. இதெல்லாம் சேர்ந்து மூளைய ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அவங்களையே கட்டுப்படுத்த உதவுது. அதனால இத ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தப்பான நடத்தை இல்ல, அவங்களோட உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு வழி. சரி, அப்போ நாம எப்படி அவங்களுக்கு உதவா? முதல்ல அவங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இதை செய்ய விடுங்க. அதுக்கு பதிலா வீட்ல பாதுகாப்பான சில கருவிகளை வச்சு உதவலாம். ஊஞ்சல் அல்லது ஒரு போசு பந்து மாதிரி. அவங்களோட டெய்லி ருட்டீன்ல தள்ளுறது, இழுக்கிறது, குதிக்கிற மாதிரி வேலைகளை சேருங்க. அடிக்கடி அவங்களுக்கு டீப் பிரஷர் டச், அதாவது இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறது மாதிரி கொடுங்க. சில சமயம் அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா இந்த தலைகீழ் ஆக்டிவிட்டியை ஒரு உத்தியா கூட பயன்படுத்தலாம். மறக்காதீங்க, இது ஒரு நடத்தை பிரச்சனை இல்ல, இது ஒரு சுய உதவி திறன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வேற என்னென்ன நடத்தைகள் மூலமா உங்க குழந்தை அவங்க தேவைகளை சொல்ல முயற்சி பண்ணலாம்?